Hey guys, welcome to Medium Flame. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்டாலியன் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் உருக்கிக்கோங்க. உருகின உடனே அதில் 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டினதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாகணுன்ற அவசியம் கிடையாது. இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே இதில் 1 கப் காளான், 1 கப் குடமிளகாய் சேர்த்து நல்லா இதே போல் 2 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். நம்ம காய்கறிகளை முழுசாக வேக வைக்க போகிறது கிடையாது, 70% தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் பாஸ்தா சாப்பிடும் பொழுது இந்த காய்கறிகளோட க்ரன்ச்சினஸ் தெரியும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா காய்கறிகள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை ப்ரொக்கோலி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புலேயும் காளான்லேயும் தண்ணி விடும், அது குடமிளகா வேகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த குடமிளகாவும் நல்லா வெந்திருக்கும். இதை லைட்டாக கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் வெண்ணெயை உருக்கிக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மைதாவோட பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக கலந்துகிட்டே இருந்திங்கன்னா 2 நிமிஷம் கழித்து நல்லா க்ரீமியாக ஒரு ஸ்டேஜில் வரும். அப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு அதே மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் மாறிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதில் ஒரு 300 ml பாலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வேகமாக கலக்கி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் வரும். $200 கிராம் பாஸ்தாவுக்கு இன்றைக்கி 300 ml பால் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி விடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ரீமியாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பால் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை நீங்கள் இப்போது மீடியமில் வச்சுக்கலாம். கலக்கிற வரையும் மட்டும் லோவில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் 100 கிராம் சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொச்சரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீஸ் உருகிற வரையும் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா க்ரீமியான ஒரு சாஸ் கிடைக்கும். என்னோடய சீஸ் இப்போ ஃபுல்லாக உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஒரிகனோஸும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் மிளகுத்தூளில் இருக்க ஒரு கசப்பு தன்மை அதில் இறங்கிடும். அதனால் சேர்த்துட்டு பாஸ்தா இறக்குறதுக்கு சமயத்தில் தான் நம்ம இதை சேர்த்துக்கணும். கலந்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காய்கறியில் நம்ம உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அதே மாதிரி நான் பாஸ்தாவும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ இதில் வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. காய்கறி கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் அரை கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு பாஸ்தாவும் காய்கறியும் ஒரே அளவில் இருந்தால் தான் பிடிக்கும். நான் அதனால் எல்லாத்துலேயும் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் சாஸ் இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க 3 ஸ்பூன் மைதாவுக்கு பதிலாக 4 ஸ்பூன் மைதா போட்டுட்டு பாலோட அளவையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா இன்னும் நிறைய சாஸ் கிடைக்கும். இப்போ இதில் 200 கிராம் வேக வச்ச பாஸ்தா சேர்த்து கலந்துக்கோங்க. எந்த பாஸ்தா பிடிக்க எடுத்துக்கலாம், மேக்ரோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது அடியில் விட்டு இந்த மாதிரி பாஸ்தா உடையாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி செமி ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சீஸி அண்ட் க்ரீமியான இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவையும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.